ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்களை மூடி 2 நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்டு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ, மைண்டில் வந்து எந்த செட் ஆஃப் கார்டு சூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைட் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு ஒரு அதாவது இன்றைக்கி உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப வந்து கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது உங்கள் லைஃப் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வருது. உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து நிறையா அதாவது சப்போர்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருக்கீங்க, எக்ஸாம் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஓகேவா? லைஃப்பில் நெக்ஸ்ட்டு கட்டம் போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ்க்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி வந்து அது வந்து வெற்றிகரமாகும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேவாக உங்களுக்கு அமையப்போகுது. அது மட்டும் இல்லை, மைண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கரெக்டாக தெளிவாக முடிவெடுப்பீங்க. முடிவுகளை கூட இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கிளியராக இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க உங்களோட வேலைகளை. அதில் சக்ஸஸும் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, வெற்றிகரமான நாளாக அமையட்டும். ஓகேங்களா? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணுறாங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க? யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அன்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு மாடல் சப்போர்ட் தருவீங்க. நீங்களும் வந்து இன்னர்லி ரொம்ப வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் உங்ககிட்ட. ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அன்பாக இருக்கணும், நம்ம எப்படி ஒரு பொறுப்பாக அதாவது உங்களோட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வந்து கேரிங்கோடு இருப்பீங்க. மற்றவங்கள டேக் கேர் பண்ணுறதுலேயும் ஒரு நல்ல ஒரு கேரிங் இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஓகேவா? உங்களை யாரும் வந்து எமோஷ்னல் பிளாக்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவான ஒரு சிந்தனையோடு இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவாக மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் நிறைவாக இருக்கிறது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த அன்பான நிறைவான அந்த தன்மையை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அமைதி, சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு நாள். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்து உங்களோட ஏஜ் கூட பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியான ஏஜாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபாதர் மதர் கேரக்டரில் இருப்பீங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. உங்களுக்குள்ளே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி தன்மையோடு இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களே நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணிக்குவீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரு அன்பு, பாசம் எல்லாமே ஒரு புரிதல், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்சிங் சப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருப்பீங்க. இது வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவீங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், நான் இருக்கேன், டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தரக்கூடிய பர்சனாக இன்றைக்கி இருப்பீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க?
நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்க போகுது கைஸ். ஓகேவா? உங்களுக்கான ஒரு அற்புதமான நாள். அதாவது நீங்கள் மணிக்காக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, யார்கிட்டையாவது போயிட்டு ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் ஜாபில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது உயர்வு, அதாவது உங்களுக்கு வந்து சேல்ரி ரைஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க மணி ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இன்றைக்கி டே இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மணிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகே, சரி. நீங்கள் இன்றைக்கி வந்து சில கலர்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லோ, ஒயிட்டு, மெரூன், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் உங்களோட வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் அது மாதிரி கலர் வேர் பண்ணுங்கள். இல்லைனா கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் மாதிரியோ இல்லைனா ஏதாவது பேப்பர் கலர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை உங்களோட மணி பர்ஸில் நீங்கள் கையில் உங்கள் கூட அதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ. இப்போ நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களை விட்டு போன சில ஃபெயிலியரான விஷயங்களை நினச்சி ரொம்ப சோகத்தில் இருக்கிறீங்க. அது உங்கள் உறவுகளாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய இழப்புகள் கொடுத்த அந்த உறவுகளை பற்றி ஒரு கவலை. ஓகேவா? அதே மாதிரி லாஸ் ஏதாவது ஆயிருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் லாஸு இல்லைனா ஜாபு கை நழுவி போயிருக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அந்த சோகத்தில் நீங்கள் வந்து உங்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னால், நீங்கள் அந்த நடந்த விஷயத்துலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருதோ அந்த விஷயங்களை அதிக நேரம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சோகத்தில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சோகம்தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம், அது வந்து நம்மளோட வெற்றி படிக்கட்டுக்கெலாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு வந்து மைண்டில் நிறுத்திக்கோங்க. சரியா? சரி. குருச்சரணம். காட் பிளஸ் யூ. இப்போது நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். கைஸ், நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட இருக்காங்க. நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களுக்கும் சரி, நீங்கள் செய்கிற மைனஸ் ப்ளஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது மைனஸாக இருந்தனா கூட அதில் ஒரு பாடம் கற்றுக்கோங்க. இறைவனை வந்து நீங்கள் அதுக்காக நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறாரு அவர். ஓகேவா? ஸோ உங்களோட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்காங்க. நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட்டை ஒரு கிரவுண்டிங்கோடு இருக்கணும். கொஞ்சம் ஆசிலேஷனில் கடவுள் வந்து நம்ம ஏதோ கேட்டுகிட்டே இருக்கோம், நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்லாம் வைக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சில சைன்லாம் காமிக்கிறாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பாசிட்டிவாகவே நீங்கள் பார்த்து அதை எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி பேலன்சிங்காக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு எது கொடுக்குறாங்களோ இறைவன், அது உங்களை நல்லதுக்காக. ஓகேவா? அது கண்டிப்பாக உங்கள் நல்லதுக்காக தான். அதனால் அது வந்து உங்களுக்கு வேணால் மேலோட்டமாக அது வந்து சரியில்லை அப்படின்னா கூட அது உள்ளுக்குள்ளே அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் அந்த புரிதல் உங்களுக்கு அப்புறமா வரும். ஓகேவா? அதனால் இன்றைக்கி என்ன நடந்தாலும் இறைவன் கொடுக்குற சைனை இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன், இது நான் வந்து எனக்கு நல்லதுக்காக தான் அப்படி சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வச்சுக்கோங்க. பேலன்சிங்காக இருங்க. எதுக்காகவும் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, குறை சொல்கிறது அதையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் இருக்குது, சைன் காமிக்கிறாங்க, அதை பிக் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குருச்சரணம். காட் பிளஸ் யூ. நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ்? நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து உங்களோட ஏதோ ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து
எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபோக்கஸிங்காக அதிலேயே இருக்கீங்க. கண்டிப்பாக வெற்றியை போய் நான் ரீச் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற டைரெக்ஷன் ஓகே தான். இந்த முயற்சி வந்து நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் முடித்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், உங்களோட ஜாப் நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த ஜாபாக இருக்கலாம், இல்லை உறவுகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, அதை வந்து ஃபோக்கஸிங்காக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த உறவுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்களோட இந்த இன்டென்ஷன் வைக்கிறீங்க, கடவுள்கிட்ட தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்க, எனக்கு இது வந்து நான் இது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த முயற்சி வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், ஓகேவா? நடுவில் எந்த காரணத்தினாலும் விட்டுற வேண்டாம். நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கோபதாபங்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரு சிலர் ஷார்ட் டெம்பர், அந்த ஷார்ட் டெம்பர்லாம் வந்து வேண்டாம், ஓகேவா? இதுக்கு என்னென்னா நீங்கள் மெடிடேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி கோபங்களெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணணுன்னா மெடிடேஷன் பண்ணணும், ஓகேவா? ப்ரேயரில் இருக்கணும், அடிக்கடி குருமார்களோட பேரை உச்சரிக்கணும். அந்த மாதிரி கோபம் வரும்போது அதை மாற்றுறதுக்கு, ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்கள் லைஃப் வந்து அந்த நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ரீச் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக உங்களோட வேலையில் கவனமாக இருப்பீங்க, உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க, ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் இருக்குது, பழைய ஃபெயிலியர்ஸ் நினச்சி அதையே தாட் ஓடுது, அது வந்து என்ன தான் நாங்கள் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அகைன் அது மெடிடேஷன் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நான் டே டு டே ஒர்க்கை பார்க்கும்போது எங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் பிளாக்கேஜஸ், சக்கர ஆவரா பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணி தருவேன். அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற அந்த ரெமெடியும் கொடுத்துருவேன், சரியா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ.